தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எனக்கு மிகவும் பிரியமான தர்மியான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த ஜெபமாலை அன்பு மக்களே, அன்பு பெற்றோர்களே, பெரியவர்களே, அன்பு குழந்தைகள் தோஸ்திரம். நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சி உங்களை பார்ப்பதிலே, உங்களோடு இருப்பதிலே, உங்களோடு இணைந்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்பதிலே, உங்களுக்காக ஜெயிப்பதிலே எனக்கு எல்லையில்லா ஆனந்தம். இந்த நாளிலே நான் இங்கே இந்த திருப்பலி நிறைவேற்றின்னு நான் கனவு நினச்சி பார்க்கல. ஆனால் கடவுள் நினைத்திருக்கிறார், மாதா நினைத்திருக்கிறார்கள். ஜெபமாலை அன்னைக்கு நன்றி, பாத்திமா அன்னைக்கு நன்றி, லூர்தா அன்னைக்கு நன்றி, மூவர் இறைவனுக்கு நன்றி. என் அழைத்த பங்கு தந்தைக்கும் பங்கு பெரியவர்களுக்கும் என் மனமாத நன்றி. தொடர்ந்து நாம் இறைவனுடைய அன்னையின் வழியில் என்னாலும் வாழ வர வேண்டி இப்பலியில் மன்றாடும். இப்பலியானது நம் திருத்தல வளர்ச்சிக்காகவும் நம்முடைய பங்கில் இருக்க எல்லா மக்களுடைய உடல்நல சுகத்திற்காகவும் நம்முடைய பள்ளிக்கு இறைவன் செய்த எல்லா நன்றியாகவும் தொடர்ந்து நம் பள்ளிகள் இரு பள்ளிகளை ஆஸ்வதிக்கும்படியாகவும் ஆசிரியர் கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றுள்ளீர்கள். கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 24 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும். அதுவே போல் வீட்டு தலைவரையே பெயர் செய்வது என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரை குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள்.
காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவீர்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அடிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் இருப்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுறையெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தை முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு மிகவும் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த ஜெபமாலை அன்னையின் அன்பு மக்களே, தொடக்கத்திலே சொன்னது போல இந்த நாளிலே நான் உங்களோடு இணைந்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவது எனக்கு எல்லையில்லா ஆனந்தம், பெரும் மகிழ்ச்சி. பதிலுரை பாடலாக நம்முடைய பாடற்குழு பாடியது போல நானும் அன்னை மரியாதை இணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறி இப்படிதான் பாடல். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுள் இணைத்து என் எதிரும் கண்டிக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டத்தை அறிவதற்கு, கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, கடவுளுடைய வழியில் நடப்பதற்கு, கடவுளை முழுமையாக நம்புவதற்கு அன்னை மரியாளை போன்று நமக்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் இருப்பார்? வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 சொல்லுகிற பொழுது, கன்னிமரியாள் சிறு பிள்ளை, ஒன்றும் அறியாத ஒரு பெண்மணி அங்கே இதை கேட்டு கலங்குகிறாள். அந்த மங்கள வார்த்தை சொல்லுகிற பொழுது, ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு ஏசின்ற பெண் எல்லாம் சொல்லுகிற போது கலங்குகிறார். நானோ கணவனை அறியே, இது எங்கனம் ஆகும். அப்பொழுது மீண்டுமாக கபிரியேல் தூதர் அவருக்கு நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை சொல்லுகிறார். தூய ஆவி உம்மீது வரும், நீ பெற்றெடுக்கின்ற குழந்தை தூயது, கடவுளின் மகன். எனவே இந்த குழந்தையை நீ பெற்றெடுக்கப் போகிறீர், இது கடவுள் குழந்தை என்று சொன்ன உடனே மாதா என்ன செய்தார்கள்? இதோ ஆண்டவர் அடிமை, உன் சொற்படி எனக்கு நடக்கட்டும், வேற எதுவுமே இல்லை, கடவுள் திட்டப்படி நடக்கட்டும் என்று ஆம் என்று தன்னையே அவர்கள் அங்கே ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று சனிக்கிழமை இருக்கின்றோம், மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை. பிரான்ஸ் நாட்டிலே லோர்து நகரிலே அந்த மசபேல் கபியிலே ஒரு சிறுமிக்கு பெனதெத்து காட்சி கொடுத்த அந்த தாய் 18 முறை காட்சி கொடுத்து 18 முறையும் அந்த தாய் அந்த சிறுமிக்கு நம்பிக்கையை ஊட்டிக் கொண்டிருந்தார். கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள அந்த சிறுமியை தயார் செய்தார். கடவுளுடைய வல்ல செயல்கள் அந்த கபியிலிருந்து அன்னையுடைய அருளும்
ஆசிரும் வாய்க்காலாக ஓடப் போகிறது. ஏராளமான மக்கள் அங்கு வந்து அன்னையை வணங்கி அன்னை வழியாக மூவர் இரவை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த பெர்னடெத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் அந்த சிறுமி தடுமாறுகிறார். 18 முறை காட்சி கொடுத்த அந்த அன்னை தேற்றி தேற்றி உறுதிப்படுத்தி நாமே அமலவற்போம், நாமே அமலவற்போம் என்று சொல்லி ஜெபமாலையை பரிசா கொடுத்த அந்த ஜெபமாலை அன்னை தான் இங்க இருக்கிறார். அந்த அன்னை நம்முடைய ஊருக்கு, நமக்கு இந்த மண்ணிலே வாழ்கிற ஒரு வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நம்ம எல்லோரும் பேர் பெற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஞானமேய்ப்பர்கள் நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசத்தை, நம்பிக்கையை கொடுத்திருந்தால் நாம் எல்லோரும் எண்ணி பார்க்காத மகத்தான காரியத்தை, வல்லமையுள்ள ஆற்றலை, அந்த சக்தியை இந்த அன்னை கொண்டு வந்து இந்த மண்ணையும் இந்த மக்களையும் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய காரியம். இது சாதாரண காரியமா? சாதாரண நிகழ்வா? இல்லையே. தமிழகத்திலே முதலாக 3 இடத்தில் மட்டும்தான் வந்தது. நம்முடைய சேத்துப்பட்டு, முலோகம் போட்டு பூண்டி அன்னை, வில்லையூர் மாதா. ஆனால் அந்த தாய் இன்று நமது மண்ணிலே வாழ்கிறாளே. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரிய இந்த விசுவாசத்தை நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பெற்றோர்கள் நமக்கு காட்டி, நமக்கு கொடுத்து, நம் ஞான மேய்ப்பு வழியாக நமக்கு கொடுத்த விசுவாசத்தை நாம் தொடர்ந்து வளர்க்க வேண்டும். அதோடு மட்டுமா, போர்ச்சுகல் நாட்டிலே 1917 அது 3 சிறுவர்களுக்கு, ஜெசிந்தா, பிரான்செஸ்கோ, லூசியா, அவர்களுக்கு 8 முறை காட்சி கொடுத்த அந்த அன்னை பாத்திமாவில் இருந்து நமது ஊருக்கு வந்திருக்கார் என்றால் நாம் பெற்ற பாக்கியம் அல்லவா? கைத்தட்டி மாதாவுக்கு நன்றி கூறுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள மண்ணிலே நாம் இருக்கிறோம். எனவேதான் இது திருத்தலம், புண்ணிய ஸ்தலம், புண்ணிய பூமி என்று நம்முடைய மறைந்த ஆயர் முன்கூட்டியே பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2019 அறிவித்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் மாநாடும் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று நீங்களும் நானும் வீட்டிற்கும் நம் ஆன்மாவிற்கும் எடுத்துள்ள பாடம், நாமும் இறைவனை முழுமையாக நம்புவோம், இறைவனை சிக்கன பிடித்துக் கொள்வோம், இறை திட்டத்தை அறிந்து கொள்வோம், இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், அதை உள்ளத்தில் இருத்தி அன்னையை போன்று தியானிப்போம். அப்படி அன்னை போன்று தியானித்தால் இன்றைய வாசகத்திலே முணுமுணுக்க முடியுமா? முடியாது. முதல் வாசகை கேட்டோம். இந்த வாரம் முழுவதும் யோசேப்புவை வேண்டாம் என்று சதி செய்தவர்களை அந்த யோசேப்பிடமே கடவுள் தஞ்சம் புக செய்கிறார். அவர் வழியாகவே அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்கிறார். அவர் வழியாகவே மீண்டும் அவர் பசி ஆற்றுகிறார். அவர் வழியாகவே தன்னுடைய வல்ல செயலை கடவுள் அங்கே செய்ய வைக்கிறார். இன்றைய நற்செய்தியில் கூட ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நாம் இதை பற்றி அஞ்சாமல், இதை பற்றி கவலைப்படாமல் கடவுளை மட்டும் நாம் நம்பி வாழ வேண்டும். அவருடைய திட்டத்தை மட்டும் நம்பி வாழ வேண்டும்.
அவர் திட்டத்தை அன்னை மரியாதை போன்று நாம் தாட்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தாட்சியோடு நாம் வாழ்ந்தால் மாற்றோடு நம்மை கடவுள் உயர்த்துவார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மாதாவை போன்று பணிவோடு வாழ கற்றுக்கொள்வோம், தாழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம். எதையும் முணுமுணுக்காமல் உள்ளத்திலே இருத்தி இறை திட்டத்தை தியானித்து அதை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள நம்மையே பெற்றுக் கொடுப்போம். அதற்கு தான் இந்த ஆலய வளாகம் முழுவதும் இந்த அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நடமாடும் அன்னையாக, வாழும் அன்னையாக, நம்மை வாழ வைக்கின்ற அன்னையாக, ஜெபமாலை அன்னையாக இருக்கிறார். ஜெபம் செய்யுங்கள், வரம் பெறுவீர்கள். ஜெபம் செய்யுங்கள், வெற்றி காண்பீர்கள். எப்படிப்பட்ட ஜெபம்? ஜெபத்திலே சிறந்த ஜெபம் ஆண்டவர் ஜெபம். அந்த ஜெபத்திலே சிறந்த ஜெபம் மங்கள வார்த்தை ஜெபம். மாலையே சிறந்த மாலை ஜெபமாலை. அதுதான் நமக்கு வெற்றியின் மாலை. எனவே அந்த வெற்றியின் மாலையை நாள்தோறும் நாம் சொல்லுகிற பொழுது, பாடி ஜெபிக்கிற பொழுது நம் வாழ்வு வெற்றியாகத்தான் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட வரங்களை பெற்ற மக்களாக தொடர்ந்து வாழ வர வேண்டுவோம். ஆமென். என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே சகோதரமே, நாம் எல்லோரும் சேர்ந்து திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உங்களுடைய திருவை அனைத்து நலனுக்காகவும் உங்களுடைய கையிலே ஏற்றுவாராக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இப்படி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்ற உம்மை நன்றிகின்றோம். இவ்வாறு உடைய திருமகன் தாயான புனித மரியாளின் ஜெபமாலையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டிலும் வீணாமல் இருக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை ஜெபமாலை அன்னை நினைவு நாளில் நாங்களுமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியினேலற்றதால் அந்த அன்னையினுடைய ஒரே திருமகனை கருதாகி தமது கண்மை மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுகின்றனர். வாரங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராவிர்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மை இறங்கி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. பல்வேறு தேவை இருப்பவர்களுக்காக திருமண தயார் இருப்பவர்கள், குழந்தை செல்வதற்காக காத்திருப்பவர்கள், பிரசவத்திற்காக காத்திருப்பவர்கள், வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்கள், கட்டி வீடு முடிக்க வேண்டும் என்று இருப்பவர்கள், கடன் துறையில் இருப்பவர்கள், குடும்பத்திலே அமைதி வேலை இருப்பவர்கள், பயணிகள், கிராமவர்கள் எல்லோருக்காக நேரத்தில் சிறப்பாக நன்றாகும். நமக்காக செழிப்பவர்களுக்காக நாம் யாருக்கெல்லாம் ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறோமோ அவர் ஒவ்வொருவரையும் ஆசிரிக்கும்படியாக நன்றாகும். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம்சர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவிருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து நமக்கு நன்றி கூறி தாம்சர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்பாடும் இறை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வதோறும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று உனக்கு ஊழியக்கூடிய தகுதியை ஏற்றுக்கொண்டு எனவே உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தது. எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்புரோஸ், எல்லா திருநிலைகளாக அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்த்தம் எதிர்நோக்குடன் துயர்கொலைகள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமகள் ஏற்றவிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, தூய ஜெபமாலை அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் திருத்துதர் தோமா, புனித அந்தோனியா, புனித அன்னை திரைசம்மாள், புனித அல்போன்சம்மாள், புனித 2ஆம் ஜான்பால், புனித தைரியராயர், புனித வண்ணச்சின்னப்பர், புனித தேவசகாயம், புனித பிரான்சிஸ் சவேரியா, நாங்கள் பெயர் கொண்டிருக்க எல்லா புனிதர் புனிதியர் இவ்வுலகில் தூதராயிருந்தோம் ஆகிய புனிதர்களும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழேற்ற வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று
அதோடு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேர்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் தீமைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திருநாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளலாம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள திருமகனை தந்தையின் திருவற்படி தூய ஆவியார் துடைப்பால் உலகின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்து இந்த பொழுதுமிக்க உடலாலும் ரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலும் தீமை அனைத்தையும் விடுவித்து நான் என்று உடைய கட்டளை கருத்தில் இருக்க செய்தலும் நான் ஒருபோதும் உண்மை விட்டு பிரியவிடாதீர்கள். இதோ நமது அன்பு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்னையை நம் அன்னையாக கொடுத்து நாம் எல்லாம் வாழ்வு வர தன்னையே பலியாக்கி கடவுள் நம்மை பலியாக்கி பிறர் வாழ்வு வர நம்ம கையளிக்க அழைக்கின்றார். அழைப்பின் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். Amen.
என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவுக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளிலே நான் இங்கே வந்து உங்களோடு திருப்பலியை நிறைவேற்றி ஒவ்வொரு இறைவனுக்கு நம்ம தாய் ஜாமான் வழியாக பாத்திமானினுடைய நூதன் வழியாக நன்றி சொல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொரு இறைவனுக்கும் நம்ம திருத்தலத்தில் பாதுகாப்பு ஜெபமா அன்னைக்கு என்னுடைய மனமாத நன்றி எல்லோரும் கைத்தட்டி தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக என்னை பல தந்தை இன்னைக்கு எங்களோடு திருப்பலி நிறைவேற்றி என்று அழைத்து இந்த வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தைக்கும் பங்கு பிரிவுகளுக்கும் அனைத்து பிரிவுகளுக்கும் என் மனமாத நன்றியை கடனை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக இன்று காலையிலே நம்முடைய பவுனியார் குடும்பை சார்ந்த திருவாளர் அருள்தாஸ் அல்போன்ஸ், திருவாளர் அந்தோணி பாத்திமா குடும்பத்தார் இந்த அந்தோணியார் கல்வியிலே திருப்பி நிறைவேற்றி ஜெபிக்க அவர்களும் அவர்களுக்கு மனமான நன்றியை கைத்தட்டி தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக வருவதைக் கண்டு ஏராளமான மக்கள் வந்து என்னை சந்தித்து நன்மை வெளிப்படுத்துவீர்கள். எனவே உங்களை ஒரு நாள் மறந்ததில்லை. திருப்பாடல் சொன்னோம், ஜெருசலேமே உண்மை நான் நினையாவிட்டு என் வழக்கரும் வராமல் போகிறேன். அப்போ நான் கெங்கப்பட்டு நடப்பேனா? கெங்கப்பட்டுனா பேர் அது, நான் கெங்கப்பட்டு. அது என்ன தமிழ் இங்கிலீஷில் என் கேட்கப்பட்டது. அதால் என் மக்கள் நீங்கள், என் ஊர் என் மக்கள். எனவே நான் ஒரு நாளும் இதை மறக்க மாட்டேன். என் ஜபத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இங்கே எந்த நல்ல நிகழ்வும் ஏதாவது ஒரு விபத்து ஆபத்து நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் வரும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனவே எங்கிருந்தாலும் நான் உங்களுக்கு ஜபத்தோடு இணைந்திருக்க பணியின் காரணமாக வர முடியாத சூழ்நிலை எனக்காக ஜெபிகள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சிறப்பாக எனக்கு நான் வருவேன்னு சொல்லி இங்கே வருகை தந்து இந்த திருப்பலியை லைவாக காட்டிக் கொண்டிருக்கிற லைவ் ராஜா இல்லையா, டிஜிட்டல் ராஜா, இப்போதும் என் சகோதரர் நாள் உற்சாகமும் ஒரு மகிழ்ச்சியும் ராஜனாவே ராஜாவாக இருப்பார். எனவே ராஜாவுக்கும் அமலைக்கும் ஏஞ்சலுக்கும் ஜோசுவாவுக்கும் மனமான நன்றிகளை வாழ்த்துக்களை கடனை கட்டி தெரிவிக்கிறோம். சாமி வாங்க, காதல் வாங்க, நான் லைவ் போட போகிறேன், நீ பூசை வைக்க போகிறேன்னு சொல்லி வழியிலேயே எனக்கு தகவல் கொடுத்து உற்சாகப்பட்டி அவருக்கும் மனமான நன்றி. வேதியருக்கும் பிரசருக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் மனமான நன்றி. 100ஆண்டு விழாவுக்கு ஆசையில் அழைத்தார்கள், உங்களுடைய பங்கு தந்தை அழைத்தார்கள். பள்ளி 100ஆண்டு விழாவுக்கு பணியின் சுமையின் காரணமாக வர முடியவில்லை. ஆனால் உங்களுக்காக ஜெபித்தேன், கண்டிப்பாக வாழ்த்து தெரிவித்தேன். பங்கு தந்தைக்கு ஆசைகளுக்கும் உங்களுக்கு மீண்டுமாக கரவை தட்டி இரு பள்ளிகளுக்கும் நாம் தெரிவிப்போம். தொடர்ந்து எனக்காக ஜெபிங்கள். இந்த ஒரு ஆண்டு நிறைய மக்கள் என்னை பார்க்க வந்தீங்க, குழுக்களாக குடும்பமாக, அப்புறம் எல்லா நிகழ்வுகளும் திருவிழா மற்ற எல்லாத்துலேயும் பஸ் வேனாச்சு வந்தீங்க. எல்லாவற்றையும் மனமாக தொடர்ந்து வாருங்கள். ஆகாயம் வந்தால் நீங்கள் ஆகாயமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அற்புத குழந்தை இயேசு இருக்கிறார், மாதா கையில் இயேசு இருக்கிறார். அப்புறம் மாதா கையில் தான் இருக்கிறோம், மாதா நம்ம விட்டு போல. எனவே எனக்காக ஜெபிங்கள். புதிய பங்கு பேரத்தில் கேள்விப்பட்ட அவர்களுக்கு மனமான வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் மனமான. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முன்னாள் பங்கு தந்தை, தற்போது ஆலயத்தின் பங்கு தந்தை, அதாவது வேலூர் மறை மாவட்டத்தின் நீதி அரசர் அவர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் முன்னாள் பங்கு பேரவை துணைத் தலைவர் டொமினிக் அவர்களுக்கும் அருள் கண்ணியர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது மாலை வணக்கம். 1000 பூக்கள் மலர்கின்றது, அது விலை கொடுத்து வாங்கலாம். ஆனால் ஒரு பூ மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது என்னவென்றால் அன்பு. அந்த அன்பு மட்டும்தான் இவரிடம் இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே இவரிடம் இல்லை. நான் ஒரு போன வாரம் அத்திப்பாக்கம் சென்ற போது ஜோ லுதுசாமி அவர்கள், என்னையா உங்கள் வின்சன் எப்பாப்பாரு கங்கப்பட்டு சொல்லியிருந்தாரு, அவர் கங்கப்பட்டேனப்பா அவர் வீடே இருக்குது அப்படின்னு. அதற்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு செல்லும் போது ஒரு லேடி டாக்டர், அவங்க பேர் அருணான்னு நினைக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, சார் இவர் இப்பயே இட்டு சார் கங்கப்பட்டு எப்போ பார்த்தாலும் கங்கப்பட்டாலும் சொல்கிறாரு. அதனால் அன்பானவர் இவர், அன்பு இவருக்கு டைரியே தேவையில்லை.
ஏதோ நாள் பூரா கங்கப்பட்டு மக்களையே பூரா டைரி எழுதி வச்சுக்கிறார், அவர் மனசுலேயே எழுதி வச்சுக்கிறார். எந்த பேர் எப்போ வேணாலும் சொல்லுவார். அதுபோல் பங்கு நம்முடைய தந்தை நம்ம விட்டு போனாலும் நம்மோடு தான் இருப்பார். இவர் எங்கே போனாலும் சரி நம்ம கைப்பற்றார், மறக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தந்தைக்கு பங்கு பேரவை உறுப்பினர் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் நம் பங்கு தந்தையின் சார்பாகவும் எங்களால் பொன்னாடை போர்த்த முடியவில்லை என்றாலும் ஒரு கதராடையை அன்போடு போற்றி மகிழ்விக்கின்றோம். நான் சொல்வதற்கு முன்னே பங்கு தந்தை முன்னாள் பங்கு தந்தை சொல்றதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கு. இருந்தாலும் பங்கு தந்தை தானே. என் மகளை நித்திய வார்த்தை பாட்டுக்கு வரவில்லை என்றால் பல பரிசுகள் இருந்தாலும் என் மகளுக்காக பல ஜனங்களை ஜெபித்துள்ளார். அந்நேரம் எனக்கு நன்றி சொல்ல நேரம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் இந்த நேரத்தை நல்ல நேரமாக பயன்படுத்தி என்னால் முடிந்த ஒரு சின்ன கதராடையை அவருக்கு போர்த்தி கௌரவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் குடும்பம் அனைத்தும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது முன்னாள் பங்கு தந்தைக்கு கன்னியர்கள் சார்பாக பொன்னாடை வெங்கப்பட்டு முன்னாள் படைவீரர் ராணுவ நல சங்கத்தின் சார்பாக ராணுவ நல சங்கத்தின் சார்பாக லியோ அவர்கள் தன் பொன்னாடை போட்டி மகிழ்விப்பார். புதிய பங்கு பேரவை பொருளாளர் கேப்டன் லூதுசாமி அவர்கள் அவர் பொன்னாடை போட்டு தந்தை அவர்களை மகிழ்விக்கின்றார். அண்ணா இங்க பாருண்ணே, அண்ணா இங்க பாருண்ணே அப்படியே. ஓகே இது இறைவனால் நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. தந்தை அவர்கள் வெங்கப்பட்டுக்கு வருகிறார் என்பது எனக்கு தெரியாது. இதற்கு காரணம் இன்றைய தினம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பி அருள்தாஸ் அல்போன்ஸ் மேரி, அந்தோனி பாத்திமா மேரி அவர்களது நிலத்தில் அந்தோனியார் லிபியானது புதுப்பிக்கப்பட்டு அச்சிக்கப்பட்டது. நேற்று மாலை சுமார் 7:30 மணி அளவில் தொலைபேசியில் அழைப்பு வந்தது. அதில் முன்னாள் பங்கு தந்தை முனைவர் வின்சென்ட்ராஜ் அவர்கள் நமது கிராமத்திற்கு வருகின்றார். நமது பங்கு தந்தையிடம் அனுமதி பெற்றால் நாளை மாலையில் லூர்தன்னை கெபியில் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று ஒரு அழைப்பு வந்தது. தந்தை அவர்கள் பணியின் நிமித்தமாக வெளியில் சென்றிருந்த காரணத்தினால் தந்தை அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தந்தையின் அனுமதியை கேட்டேன். நீங்கள் அனுமதித்தால் தந்தையிடம் நாங்கள் கேட்க முடியும் என்று எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் முகமலர்ச்சியோடு தந்தை அவர்கள் இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன், நீங்கள் வர சொல்லுங்கள் என்று தந்தை அவர்கள் பதிலளித்தார். அதன் பிறகு தந்தையிடம் தொடர்பு கொண்ட போது தந்தை அவர்கள் பங்கு தந்தை அனுமதி தந்த காரணத்தினால் நானும் மகிழ்ச்சியாக வந்து திருப்பலி நிறைவேற்றுவேன் என்று தந்தை அவர்கள் இந்த திருப்பலி நிறைவேற்ற ஒப்புக்கொண்டார். எனவே முதலாக நமது பங்கு தந்தை அருள் தந்தை சி மேத்யூ அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவரின் சார்பாகவும் இந்த பங்கிலே ஏற்படுத்திய ஜபமாலை குழு
ஒவ்வொரு உறுப்பினர்கள் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு இந்த கதராடை அணிவித்து இறை மக்கள் அனைவரின் அன்பையும் பங்கு தந்தை அன்பையும் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். தந்தை அவர்கள் இதை கனிவுடன் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த பொன்னாடெல்லாம் பார்த்தோன்னே இது எனக்கு மீண்டும் ஒரு பிரியாவிடையா அல்லது வரவே அந்த அளவுக்கு இந்த அன்பு எனக்கு திளைத்து போகிறேன். உண்மையிலேயே நான் ஆயிரத்தில் பேசும்போதும் சரி குருக்களும் இது எல்லா நேரத்திலும் சொல்லுவாங்க. ஆனால் என்னால் கைப்பட்டு மறக்க முடியாது, எப்பவுமே மறக்க மாட்டேன், மறக்கவும் கூடாது. ஏனென்றால் இங்கே ஜெபமாலை என்னை பல நிலையிலே நம்மளை ஆசிரியத்திருக்கிறார். என் தாய் உயிரோடு சென்று சந்திக்க எனக்கு அந்த அன்னை பெரிய வரம் கொடுத்தார். அதுவே அதை நான் வாழ்நாளே மறக்கவில்லை. அதோடு நினைப்பட்டு என் உயிர் மூச்சு. அதனால் ஏன்னா ஜெபமாலை என்னை என் உயிர் மூச்சு. எனவே உங்களுக்காக ஜெபிப்பேன். எந்த விதத்திலும் நான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். இப்போது ஜெபிப்பேன். ஜெபமே என் வாழ்வு, என் வாழ்வு ஜெபம். எனவே அந்த ஜெபத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் எல்லாம் மகிழ்வோடு இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எனவே எனக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து கூறி அனைத்து பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் மனமாத நன்றி. சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தைக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஒளி அமைத்து கொடுத்த ஜான் லூயிஸ் ஜானுக்கு மனமாத நன்றி. கைத்தட்டி தெரிவிப்போம். நல்லா கவனிச்சிருப்போம். எல்லாருக்கும் மனமாத நன்றி. இப்போது நான் பொன்னால் எடுத்துகிட்டு வரல, அதில் அவங்க கூட நான் போடக்கூடாது. இருந்த போதிலும் புதிய பொறுப்பாளர்கள் பொறுப்படுத்திருக்கிறார்கள். எனவே என் சார்பாக அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி என்னுடைய வாக்களிப்பேன். எனவே சுபேதர் ஆரைக்கிறார், பங்குத்துறை துணைத் தலைவர் புதிதாக அவர்களுக்கும், கேப்டன் லூதுசாமி பொருளாளர் அவர்களுக்கும், ஜான் பீட்டர் ஆசிரியர் செயலாளர் 3 பேர் தான் வாங்க. என் சார்பாக நான் ஒரு சிறு பொன்னாடை போர்த்தி நேரத்தில் அன்பை தெரிவித்துள்ளேன். நீங்கள் சிறப்பாக பணியாற்றுங்கள். தொடர்ந்து பங்குத்தந்தைக்கு பக்கபலமாக இருங்கள். திருச்சபைக்கும் சிறப்பாக மறை மாவட்டத்திற்கும் நம்முடைய ஊருக்கும் நற்பெயரை பெற்றுக் கொடுத்து நீங்கள் மகிழ்வோடு ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வழிநடத்துங்கள் வாழ்த்தி உங்களுக்கு நான் இந்த பொன்னாடை போர்த்துறேன். என்னோடு 7 ஆண்டுகள் மிக சிறப்பாக பங்கு வழிநடத்தி உதவி செய்த அத்தனை முன்னாள் பங்கு பெரியவர்களுக்கும், கொத்துமணியக்காரர்களுக்கும், அன்பையர்களுக்கும், இளைஞர்களுக்கும், பக்த சபைகள் அனைவருக்கும் நன்றி கூறி அவர் அனைவரின் சார்பாக முன்னாள் துணைத் தலைவர் திருவாரூர் பீட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த பொன்னாடை போர்த்தி தீர்மானம். இந்த நிகழ்வெல்லாம் எனக்கு எப்போல்லாம் கேட்கப்பட்ட ஞாபகம் வருது, அப்போல்லாம் சும்மா யூடியூப் தட்டி பார்த்து ஜெபிப்பேன். அதற்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக இருந்தது. 2021 மார்ச் 5ஆம் தேதி இந்த யூடியூப் ரோசரி டிவி உருவாக்கிய அன்பு சகோதரர் ராஜா எந்த விதமானும் இல்லாமல் மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். அவருக்கு என் அன்பை வெளிப்படுத்தி இந்த பணமாக வரேன். நம்முடைய அருள் சகோதரி சிவானி அவர்கள் வார்த்தைப்பாடு பெற்று இறைவனுக்கு நன்றி கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு உண்மையிலேயே அது தெரியாது. நான் அப்போது பணி நிமித்தமானது. அதன் பிறகு எனக்கு போஸ்டலாக நான் தனியாக ஒரு நாள் அவர்களுக்கு
நன்றி பணிப்பு ஜெபித்தேன். எனவே என்னை அங்கே என்னை வழி விட்டு வந்தாங்க. போகும்போது என்னை பார்க்க வந்தாங்க. இப்போவே அந்த குடும்பம் எனக்கு பாசமாக இருக்கும். அவருடைய சகோதரர் எல்லாருமே எனக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள், மெசேஜ் அனுப்புவார்கள். எனவே திருவாளர் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு சிவானி தந்தை இருக்காரா? அவருக்கு மனமான நன்றி. இது கொண்டாட போகிறது சிஸ்டருக்கு, உங்களுக்கு போகிறது சிஸ்டருக்கு. எனவே சிஸ்டருக்கு என்னை வாழ்த்து தெரிவிங்க. நம்ம அவரை பார்க்குறேங்க. அனைவருக்கும் நன்றி, அனைத்துக்கும் நன்றி. எனக்காக ஜெபிங்கள். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, விண்ணகோடு நாங்கள் கனிவை வென்றுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாதை ஜெபமாலை நினைவு கொண்டாடுவோம். நாங்கள் அதை கன்னியன் அன்னையை கண்டு காவித்து எங்கள் நீப்பின் மறைமை பெற தகுதி பெற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. மக்களே, ஜெபமாலை அன்னைக்கு என்னையே அர்ப்பணித்தால் அந்த அன்னை அவருடைய மன்றாட்டினால் என்னை உயர்த்தி கொண்டே செல்கிறார். பங்கு தந்தையாக பாகாயத்திற்கும் ஒகேஷன் ப்ரமோட்டராக மறை மாவட்ட குருமானவருக்கும் ஜுடிஷியல் விக்கராக, அதாவது நீதித்துறையில் 1000 பதில் குருவாக நியமித்திருக்கிறார்கள். எனவே இந்த பொறுப்பு பணிகளை நான் பொறுப்போடும் பணியோடும் ஞானத்தோடும் செய்ய எனக்காக தொடர்ந்து ஜெபிங்கள் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் இணைந்து நாம் பாடுவோம். மாதாவே துணை பாதுகாவலியான புனித ஜெபமாலை மாதாவே, குடும்ப பாதுகாவலரான புனித சூசியப்பரே, அற்புதரான புனித தோழியாரே, புனித வனத்து சின்னப்பரே, புனித தைரியராயரே, எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற சகல புனித புனிதைகளே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, கையே வாழ்க. சகோதரி
ரொம்ப நன்றி. எனக்கு வேண்டிக்கிறேன். ஆசை நல்லா இருக்குங்களா? கண்டிப்பா நல்லா இருக்குதா?